சூரப்பலம் வீரகுமார் அவர்களே, திட்டக்குடி பிரவீன் அவர்களே, இந்த மேடையில் அமைந்திருக்கும் அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் இந்த மாலை நேரத்தில் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நான் ரொம்ப நேரம் பேச மாட்டேன், எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு 10 நிமிஷம் தான், எல்லாம் வீட்டுக்கு போயிடலாம். இந்த கூட்டம் அரசியல் எழுச்சி பொதுக்கூட்டம் எதுக்காக போடுறோம்னா, எலெக்ஷன் வருது, இதை அரசியல் பாதிக்கிட்ட போய் ஏதோ லெட்டர் பேர் கொடுத்து நம்ம ஏதோ கை விட்டு வாங்கலாம்னு நினச்சிக்கிட்டுலாம் இந்த பொதுக்கூட்டம் போடல. தஞ்சாவூரில் ஒரு மாநாட்டு சிறப்பாக நடத்தி முடித்திருக்கோம். என்னோட வேலை என்னவென்றால், இந்த இளைஞர்களை அரசியல் தெளிவு பெற வைக்க வேண்டும், இந்த மகளிர்களை அரசியல் தெளிவு பெற வைக்க வேண்டும். இந்த சமுதாயத்துக்கு ஏதோ பிறந்தோம் ஏதோ வாழ்ந்தோம் என்று நினைக்காமல் ஏதாச்சும் செய்ய வேண்டும் என்று ஒரு எண்ணத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட இந்த வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் இதுவரை திறந்த வழி பொதுக்கூட்டங்கள் 11 பொதுக்கூட்டங்கள் நடந்திருக்கு. இதுக்கு முன்னெல்லாம் கூட்டம் போட்டாங்கன்னா மண்டபத்தில் போட்டுட்டு சாப்பாடை போட்டுட்டு போயிடுவாங்க. ஏன்னா வெளியில் மைக்கில் பேசினா வேறு ஜாதிக்காரன் கேட்டுருவான். அது கேட்டால் நாளைக்கு நமக்கு பிரச்சனை வந்தோம்னு யாரும் பேச மாட்டாங்க. நம்ம அப்படி கிடையாது. திறந்த வழியில் தான் போடுவோம், திறந்த வழியில் தான் பேசுவோம். நம்ம அடுத்த ஜாதியை திட்டுறது கிடையாது. ஆனால் என்கிட்ட வந்தால் நான் விட போகிறதும் கிடையாது. என்றைக்குமே நம்ம வழி உண்டு, தனி வழி தான். அந்த வழியில் யாராச்சும் கிராஸ் பண்ணி வந்தால் அது என்றைக்கும், அது யாராக இருந்தாலும், எந்த கொம்பனாக இருந்தாலும் இந்த வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் விடாது. இதில் என்ன ஒரு பெரிய மகிழ்ச்சின்னா, இந்த மேடையில் ஒரு சிறுமி இன்னைக்கு மேலே பேச்சாளராக ஆகியிருக்காங்க. இது மாதிரி பல மகளிரையும் பல இளைஞரையும் உருவாக்குறது தான் என்னோட வேலை. ஏதோ அண்ணா சரவணா 15 வருஷமாக ஏதோ கூட்டம் போட்டுட்டாங்க, சட்டமன்றத்துக்கு போகணும்னு நினைக்கணும்னா நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஒருபோதும் அந்த வேலை எனக்கு கிடையாது. சட்டமன்றத்துக்கு அனுப்புவது தான் என்னோட வேலைன்னு நான் நல்லா சொல்லியிருக்கேன். ஏன்னா தஞ்சாவூர் பொதுக்கூட்டத்தில் அங்கே நடந்த ஒரு அநீதிக்கு பேசி ஒரு அதிமுக காரை பற்றி பேசியிருந்தேன். அப்போ நம்ம ஊரில் உள்ள அதிமுகலாம் இந்த மேலே கோச்சிக்கிட்டாங்க. நீங்கள் நல்லா கோச்சுக்குங்க. உங்களுக்கும் ஒரு பிரச்சனை என்றாலும் நான் தான் குரல் கொடுக்கணும், உங்களுக்கும் ஏதாச்சும் ஒன்றா நான் தான் குரல் கொடுக்கணும். ஏன்னா இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, திருச்சி மத்திய மாவட்டத்தில் ஒரு பகுதி செயலாளர், ஒரு வேளாளர் சேர்ந்த ஒரு பகுதி செயலாளர், ஒரு சீனிவாசன் என்கிட்ட ஒரு மாவட்ட செயலாளரை மாவட்ட ஆஃபீஸில் வச்சு அடிச்சிடுறாரு. அந்த செய்தி கேட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக நோட்டீஸ் அடித்து ஒட்டி அவரை உண்டு இல்லைன்னு ஆக்கணுன்னு தான் அவர் மன்னிப்பு கேட்டார். இல்லை அன்றைக்கி நான்